ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவ பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நவம்பர் மாதத்திலையும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விசை மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற சகோதரி ஆனி டேவ் ஜெயக்குமார் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கிருபையும் கரமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலையும் கூட தகப்பனே எங்களை உடைய கருத்துக்களாக தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்பு கிடைக்கவும் உடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு கூட கெஞ்சிரும். ஒரு விசையாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உடைய வருகை கண்டு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களை மன்னித்து கர்த்தாவே நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு சில அறிவிப்புகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்திலையும் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக 2 யூடியூப் ப்ரோக்ராம்களாக கொடுக்கப்படுகிறது. ஒன்று ஒவ்வொரு மாதத்திலையும் முதலாம் நாள் அல்லது 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும், 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும், இப்படி 2 நிகழ்ச்சிகளை நாம் யூடியூப்பில் கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டால் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இது மாத்திரமல்லாது சுவிசேஷ கூட்டங்களை நாம் பகுதி வாரியாக சென்னையில் நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1வது புதன்கிழமை சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் தேரடி அருகே இருக்கிற மார்க்கெட் பகுதியில் ஒரு ஒய்எம்சி ஹால் ஒன்று இருக்கிறது. ஏகவள்ளியம்மன் கோயில் தெரு முதல் பில்டிங்கில் இருக்கிறது. அதில் மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கூட்டத்தை நடத்தி சுவிசேஷம் போதித்து தனி ஜபம் செய்து அனுப்புகிறோம். 3வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலும் கிழக்கு தாம்பரத்தில் கேம்ப் ரோடு நுழைவாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூட்டத்தை மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி அதிலையும் சுவிசேஷம் போதித்து தனி ஜபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியில் கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற SM மகாலிலே ஒரு கொடுகையை வைத்து அதில் சுவிசேஷம் போதித்து தனி ஜபம் செய்து அனுப்புகிறோம். பலவிதமான கட்டுகள் பிரச்சனைகளில் இருக்கிற வியாதிப்பட்ட ஜனங்கள், நெருக்கடியில் இருக்கிற ஜனங்கள் வந்து விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் வாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்தி வர செய்யுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை கூட நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் ரத்னகுமார், மேரி ரத்னகுமார், அவருடைய மகள் ஹெப்சிபா, ஷாரன் ஹெப்சிபா, அவருடைய மகன் ஜோஷுவா, இந்த பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராங்க. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். அவர் டேவ் ஜெயக்குமார் ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு பின்பு நான் ஒரு சிறிய செய்தியை கொடுத்து முடிக்க போகிறோம். தனி ஜபம் உண்டு, ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக முதலாவது செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம மத்தியில் இருக்கிற சவர் ஆனி டேவ் ஜெயக்குமார் வந்து வாசிப்பார்கள். அதற்கு பின்பு சவர் டேவ் ஜெயக்குமார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவார். ஆமென். வாசிக்கும்படியான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்பதே. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ப்ரோக்ராமுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூடியூப் மூலமாக ஆண்டவரே
இன்டர்நெட் மூலியமாக உம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக, சந்திக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலியமாக, வசனத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு இடைபடுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் எங்கள் மீது இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறதுக்காக, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் எரிக்கப்படுகிறதுக்காக, அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள் நிர்மூலமாகிறதுக்காக, நிறைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறதுக்காக, வேண்டாத ஆவிகள் ஆண்டவரே விலகி ஓடுகிறதுக்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டத்தை, இந்த மீட்டிங்கை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரோம். வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசுவீராக. கேட்கிற ஒரு இருதயத்தையும், கேட்கிற ஒரு செவியும் கர்த்தர் அடியனுக்கு தருவீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் தேவன் ஒருவருக்கே. பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லி ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, 3 விதமான கற்பனைகள், 3 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு அதை தான் நானும் நீங்களும் தியானிக்க போகிறோம். 3 விதமான கட்டளைகள் இல்லைன்னா கற்பனைகள். கற்பனைன்னு சொல்லும் போது கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிவதற்காக வேண்டி கர்த்தர் 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கற்பனைகள்னு கூட சொல்லலாம். கர்த்தர் அதை மோசேக்கு கிருபையா கொடுத்தார். யாத்ராம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1லேருந்து 10 வசனங்கள், உபாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லேருந்து 15 வசனங்கள். இது ரெண்டுத்திலையும் இந்த 10 கற்பனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் என்ன கற்பனைகளை பற்றி பேசுகிறார்? ஒரு 3 விதமான கற்பனைகளை உங்களுக்கு முன்பாக புதிய ஏற்பாட்டிலேருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையிலிருந்து எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் ஊழியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன், நான் நிறையா பிஹெச்டியெல்லாம் வாங்கியிருக்கிறேன், பைபிள் செமினரி கூட நடத்துகிறேன், நிறைய இடத்துல போய் கூட்டங்களை நடத்துகிறோம், எனக்கு போய் கட்டளைகளை பற்றி பேசுகிறீங்களே. You are talking about the commandments. Instead, I am in the high level of spirituality. ஆவிக்குரிய ரீதியிலே உயர்ந்த உன்னத நோக்கத்தில் இருக்கிறனே. ஒருவேளை அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு we are going to set right the basics. We are going to set right the fundamentals. அடிப்படையாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணப்படுகிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நானும் நீங்களும் இன்னைக்கு சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த செய்தி. கட்டளைகள் எப்படியாக இருக்குது, கீழ்ப்படியும் போது என்ன ஆசீர்வாதங்கள் வருது, அதை நானும் நீங்களும் இன்னைக்கு தியானிக்க வேண்டியதாக இருக்குது. இதை பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, எம்பிடி ஜனமாக இருக்கலாம், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு கற்பனைகள் என்ற அந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்மோடு இடைபடுவாராக. 3 விதமான கற்பனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எவ்வளோ ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும், ஊழியங்களை செய்தாலும், எவ்வளோதான் பைபிள் படித்தாலும், எவ்வளோதான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், எவ்வளோ உபவாசிக்கிறவர்களாக இருந்தாலும், அந்த கர்த்தர் கொடுத்த அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால், அப்போ அதோடைய ஆசீர்வாதங்களை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதவர்களாக ஒரு வேளை நாம் காணப்படலாம். முதல்ல கட்டளைகளை அறிந்து கொள்ளலாம். Know the commandments. Then keep the commandments. Obey the commandments. கற்பனைகளை அறிந்து கொள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படி, அவைகளை உன் வாழ்க்கையிலே பத்திரப்படுத்திக்கொள். இதை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம்
11வது அதிகாரம், மன்னிக்கிறேன் 12வது அதிகாரம் 29லிருந்து 32 வரைக்கும் கற்பனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு இல்லைன்னா மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனையாய் இருக்கிறது. பிரைம் கமாண்ட்மெண்ட், பிரதான கற்பனை. அதுதான் முதல்ல நான் சொல்றது. பிரதான கற்பனை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பெலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனையாய் இருக்கு. கர்த்தர் முதல் சொல்ற பிரதான கற்பனை, பிரைம் கமாண்ட்மெண்ட் இதுதான். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நானும் நீங்களும் அன்பு கூறுறோம்ல, சந்தேகமே இல்லை. நான் அன்பு கூறுறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு வழங்குறேன். நீங்க அன்பு கூறுறதுனால தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. அன்பு கூறுறதுனால தான் நாம் ஜெபிக்கிறோம். அன்பு கூறுறதுனால தான் நம்ம வேதத்தை படிக்கிறோம். அன்பு கூறுறதுனால தான் கற்பனைகள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். அன்பு கூறுறதுனால தான் உபவாசம் பண்றோம். அன்பு கூறுறதுனால தான் நாம ஊழியம் செய்கிறோம். அன்பு கூறுறதுனால தான் எத்தனை பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக சகித்து கொள்ளுகிறோம், முறுமுறுக்காம இருக்கிறோம். அன்பு கூறுறதுனால தான் நிறைய தேவனை துதிக்கிறோம், பாடல்கள் பாடும், மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறோம். கேள்வி இப்ப என்னன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு செய்கிறோமா? முழு ஆத்மாவோடு செய்கிறோமா? முழு மனதோடு செய்கிறோமா? முழு பலத்தோடு செய்கிறோமா? ஹோல் ஹார்ட்டட்லி, with full amount of soul, முழு இருதயத்தோடு செய்கிறோமா? முழு ஆத்மாவோடு செய்கிறோமா? with fullness of mind and full of strength. அப்படி செய்கிறோமா? அன்பு கூறுறோமா? அன்பு கூறுகிறோம், ஆனா முழுமையாக இருக்குதா? இருதயத்தை பார்த்தா இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்தை பத்தி அதான் சொல்லப்படுது. இயேசுவான சொல்றார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அதுவே இருதயத்தை கரைப்படுத்தும். வாயிலிருந்து புறப்படுகிறது அல்ல. இருதயம், அவர்கள் வாயினால் தன்னை அறிக்கை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமா இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை எண்ணி பார்த்து சொல்றாரு, முழு இருதயத்தோடு. ஆத்துமா, ஆத்துமான்னு சொல்லும் போது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து வெகு நாளுக்கு முன்பாக மரித்தவனை போல என்னுடைய ஆத்துமா மௌனமா இருக்க பண்ணுகிறான். ஆத்துமாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து. அதனாலதான் அங்க சொல்லப்படுங்க, முழு ஆத்துமாவோடு, ஃபுல்னஸ் ஆஃப் சோல். மூணாவது முழு மனதோடு, இல்லைன்னா முழு சிந்தை. மாம்ச சிந்தை மரணம் வேத வசனம் சொல்லுது. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மார்க் 8வது அதிகாரம் 32வது வசனம். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் சிந்தனையெல்லாம் மனுஷ சிந்தனையா இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கேட்கறது அதுதான். தேவன் இன்னைக்கு அதான் கேட்கிறார். கடைசியாக முது பலன், அதுதான் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு பலன், முழு பலத்தோடு
அந்த பலன் வேற எங்கேயும் போகாதபடிக்கு. நம்முடைய ஜெப நேரம் எப்படி அன்பு கூறுகிற நேரமா இருக்கா? முழுமையாக வேத வாசிப்பு அன்பு கூறுகிறதா இருக்குதா? இல்லைன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7, 8வது வசனம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் இன்னைக்கு நானும் நீங்களும் அன்பு கூறணும், முழுமையாக அன்பு கூறணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதுவே பிரதான கற்பனையா இருக்கு. திஸ் இஸ் த பிரைம் கமாண்ட்மெண்ட். கர்த்தரிடத்தில் அன்பு, முழுமையான அன்பு பிரதான கற்பனை. கர்த்தர் இதை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்கிட்ட கேட்டாரு. மத்தேயு 19வது அதிகாரம் 17 - 20 வசனம் வரைக்கும். மத்தேயு 19வது அதிகாரம் 17 - 20 வசனம் வரைக்கும் ஒரு ஐஸ்வர்யவான் கர்த்தரிடத்துல வந்து ஒரு வார்த்தை சொன்னார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தர் அவர் சொன்னார், நீ கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளு. அவர் சொன்னார் எவைகளைன்னு சொல்லி. உடனே கர்த்தர் அவருக்கு மறுமொழி கொடுத்தார். தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இதெல்லாம் கை கொள். உடனே அவர் சொன்னார், நான் சிறு வயது முதல் இதெல்லாம் கை கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உடனே சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ கை கொண்டு இருக்கிற கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற, சிறு வயது முதல் அதை பத்திரப்படுத்தி இருக்கிற, ஆனாலும் இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. முழுமையாக அப்படி செய்யல. நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, உனக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடு, உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற கற்பனையாய் காணப்பட்டது. முதலாவது கற்பனைக்கு முழுமையாக அன்பு கூறுகிறதுக்கு கர்த்தர் இப்படி ஒரு வியாக்கியானத்தை அந்த மனுஷனுக்கு சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் எது நம்ம பிரிக்குது? கர்த்தரையும். அதை நம்ம நீக்கும் போது நம்ம முழுமையா அவரிடத்துல அன்பு கூற முடியும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். அதுதான் பிரதான கற்பனையா இருக்கு. ரெண்டாவது ஈக்குவலன்ட் கமாண்ட்மெண்ட். முதல்ல பிரைம் கமாண்ட்மெண்ட் சொன்னேன். ரெண்டாவது ஈக்குவலன்ட் கமாண்ட்மெண்ட், இணையான கற்பனை. அடுத்த வசனம் 31வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, இதற்கு இணையா இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லவ் அதர்ஸ் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். மற்றவங்ககிட்ட எப்படி நீ அன்பு கூறணும்னா, உன்னிடத்திலே நீ எப்படி அன்பு கூறுறியோ அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நமக்கு நாமே அன்பு கூறணும். நமக்கு நாமே அன்பு கூறும் போது நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அப்படியாக மற்றவங்களை நேசிக்க முடியும். ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், கடையில் இருக்கிறது நிறைய பார்த்துட்டோம். அப்போ அதுலேருந்து எடுக்கிறோம். பிடிக்காதது ஒன்று எடுக்க மாட்டோம்ல. பிடிக்காத ஒரு கலர், பிடிக்காத ஒரு துணி, நல்லா இல்லை மெட்டீரியல், எது நல்லா இருக்கோ அதை தானே எடுப்போம். அப்படிதான் நமக்கு அதை எடுத்துக்கொள்கிறோம். இன்னொருத்தர்கிட்ட போனால் இல்லை இது போதும், நல்லா இல்லை, அதை கொடுத்துருவோம். எப்போதுமே தேவாவியானவர் எனக்கு சொல்லுவார் ஒரு காரியம், உனக்கு நீ எப்படி எடுக்கிறியோ அப்படி தான் மற்றவங்களுக்கு எடுக்கும். உனக்கு நீ என்ன வாங்கிக்கொள்றியோ அதை தான் மற்றவங்களுக்கும் வாங்கிக்கொள்ளும். அவங்களுக்கு இன்ஃபீரியர் குவாலிட்டியா உனக்கு மட்டும் சுப்பீரியராக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தர் அதுதான் உங்களுக்கு எனக்கு சொல்ற. நம்ம எப்படி நேசிக்கிறோமோ, நமக்கு எல்லாரிடத்திலும் ஒரே அன்பு கூற முடியாதுங்க. தேவன் தான் முதல்ல. ரெண்டாவது ஃபேமிலி. ஃபேமிலின்னு வந்து ஒய்ஃப்கிட்ட ஒரு அன்பு, ஆசையான ஒரு அன்பு. அப்புறம் பிள்ளைகள், மகள் இருந்தால் மகள், மகன் இருந்தால் மகன், அவங்களுக்கு ஒரு அன்பு. அடுத்தது பேர குழந்தைகள், குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள், தாயார் தகப்பனார் இருந்தால் அவங்ககிட்ட. இது ஃபேமிலி. இது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லவ். மற்றதெல்லாம் அடுத்த தேர்ட் ஸ்டேஜுக்கு வரும். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ், அன்பு
கூறுறது ஊழியத்தில் இருக்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், சபை விசுவாசிகள், சபையில் இருக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள். தேர்ட் ஸ்டேஜ். சிலர் பார்த்தீங்கன்னா அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு முதல்ல ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குலேருந்து இவங்க வீட்டுக்கு வர்றது, இவங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறது, பயங்கர ஹை கிரானிக் லவ்வாக இருக்கும். ஒரு மாசத்துல அதுக்கு பார்த்தீங்கன்னா தணிஞ்சிரும். 2வது மாதம் குறையும், 3வது மாதம் தொடர்பே இல்லாமல் போயிடும். அது அன்பு கூறுறது இல்லை. ஸ்டெடியாக இருக்கணும், ப்ரொக்ரெசிவாக இருக்கணும். எப்போதுமே ஒரே ஸ்டெடி. போன வருஷம் எப்படி இருந்தாங்கன்னா இந்த வருஷமும் அப்படி தாங்க இருக்கிறாங்க, அன்பு குறையல. இந்த வருஷம் எப்படி இருக்கிறாங்க, அடுத்த வருஷமும் அப்படி தாங்க இருக்கிறாங்க. வேகமாக ஓடிட்டு எங்கேயோ தடுமாறி விடுறதை விட ஸ்லோமாக ஸ்டெடியாக ஓடி கோலை ரீச் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. உங்கள் அன்பு அப்படி இருக்கட்டும். நிறைய பேர் பார்க்குறேன், அதாவது முன்னாடி ரொம்ப அன்பு வச்சவங்கெல்லாம் இப்போது அன்பே கூறாமல் இருக்கிறீங்க. இல்லைன்னா அன்பே வைக்கிறது இல்லை, பேசுறது கூட கிடையாது, தொடர்பு வைத்து கொள்ள முடியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுவே அதுக்கு ஈடு இணையான 2வது கற்பனையா இருக்குது. திஸ் இஸ் த செகண்ட் கமாண்ட்மெண்ட். இவைகளிலும் பெரிய கற்பனை இல்லை கர்த்தர் சொல்றார். முதல்ல பிரைம் கமாண்ட்மெண்ட், 2வது ஈக்குவல் கமாண்ட்மெண்ட். பிரைம் கமாண்ட்மெண்ட், லவ் யுவர் லார்ட் காட், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்ம எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் முழுமையாக. 2வது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, 2வது கற்பனை. 3வது ஒரு கற்பனை இருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது 3வது வசனம். எபேசியர் 6:2-3 அதான் சொல்லுது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், இல்லைன்னா நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அதுதான் இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்க. உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா என்ன செய்யலாம்? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்யணும்? நீ நன்றாயிருப்பதற்கு என்ன செய்யணும்? எல்லாருக்குமே ஒரு ஆசை இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், என் ஊழியர் நல்லா இருக்கணும், என்னுடைய பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும், நான் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நல்லா இருக்கணும். நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையா இருக்கு. ப்ராமிஸ்டு கமாண்ட்மெண்ட். முதல்ல பிரைம் கமாண்ட்மெண்ட் சொன்னேன், 2வது ஈக்குவல் கமாண்ட்மெண்ட் சொன்னேன், 3வது இப்போ ப்ராமிஸ்டு கமாண்ட்மெண்ட். ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா ஒரு கற்பனை நிறைவேறும். கற்பனை நிறைவேறுச்சுன்னா வாக்குத்தத்தம். நானும் நீங்களும் கற்பனையை நிறைவேற்றணும். when we obey the commandment, the promise will be fulfilled. அதோடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் முக்கியமா இருக்கு. ரைட்டுங்களா? கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. நாம் நன்றாய் இருப்பதற்கு, உனக்கு நன்மை வந்து சேருவதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, வியாதி பலவீனம் வராதபடிக்கு, விபத்துக்கள் நேரிடாதபடிக்கு, போராட்டங்கள் வராதபடிக்கு, துக்க நாட்கள் தொடாதபடிக்கு, வாழ்க்கையில இருக்கிற சேதங்கள் அணுகாதபடிக்கு வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. 10 கற்பனைகள் கர்த்தர் சொன்னார். அதுல ஒரு கற்பனை, ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஒபே யுவர் பேரண்ட்ஸ். எல்லாருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இல்லாதவங்களை பற்றி கவலை இல்லை. சிங்கிள் பேரண்டா கூட இருக்கலாம், ஏதோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம். இது வரைக்கும் அவங்களுக்கு கனம் கொடுக்கலன்னா இந்த கற்பனையின் மூலியமாக, இந்த வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையின் மூலியமாக
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. நீங்க வாங்குற சம்பளத்துல உங்க பணத்திலேருந்து ஒரு பகுதி கொடுங்க. அன்பா கொஞ்ச நேரம் அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. உங்களோடையே கூட இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. ஃபுல் டைம் உட்கார முடியாது, தெரியும். வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஊழியத்தை செய்கிறவங்களா இருப்பாங்க. எவ்வளோ நேரம் அவங்களோட செலவு பண்ண முடியுமோ, எவ்வளோ பணம் அவங்களுக்காக செலவு பண்ண முடியுமோ, எவ்வளோ அன்பு அவங்க மேலே காட்ட முடியுமோ. நல்ல நாட்கள்லாம் கிறிஸ்மஸ் நாட்கள், உங்களுடைய பர்த்டேஸ், உங்களுடைய திருமண நாட்கள், அவங்களோட கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. அவங்களுடைய பர்த்டேஸ், அவங்களுடைய திருமண நாட்கள், அவங்களுக்கு இருக்கிற நல்ல நாட்கள், அவங்களோட செலவு பண்ணுங்க. அவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, பரிசு பொருட்கள் வாங்கின்னு போய் கொடுங்க, கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. அவங்க ஒரு காலத்தில் நமக்கு எல்லாமே செஞ்சாங்க இல்லையா பெற்றோர். அதனால தான் கர்த்தர் இட் இஸ் த டைம் ஆஃப் ரீபேமெண்ட். ஒருவேளை அதை நானும் நீயும் செய்யலைன்னா நமக்கு நன்மை வரும்ன்றது கஷ்டமாக இருக்கும். வாழ்நாள் பூமியில் நீடித்திருப்பதுன்றது கஷ்டமாக இருக்கும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் பிரியமானவர்களே. வேதம் பொய் சொல்லாது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். என்ன பிரதர் இவ்வளோ பேசுறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி? எங்கள் அம்மா மரிக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு 83 வயசு. நானும் என் மனைவி தான் எங்கள் வீட்டில் வச்சு தான் பார்த்தோம். என் தங்கச்சியும் நல்லா பார்த்தான். எங்கள் அப்பா மரிக்கும் போது அவங்களுக்கு 85 வயசு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சாங்க. என் தங்கச்சி வீட்டில் தான் இருந்தாங்க. அவள் நல்லா வச்சு பார்த்தா, அவளும் அவள் பிள்ளைகளும். குறை ஒன்றும் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் பெருமைக்காக இல்லை. சொல்லப்போனால் எங்கள் அம்மா என் மடியில் தான் அவங்களுடைய உயிரையே விட்டாங்க. சாப்பிட்டாங்க, படுக்க வைடானாங்க. மத்தியானம் 1:30 மணி கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சேன். வைக்கிற நேரத்தில் என் மடியில் உயிர் போயிடுச்சு, வாய் வழியாக உயிர் போச்சு. பார்த்தேன், அதிர்ந்து போயிட்டேன். அப்படியே பேசாமல் ஒன்றும் பேசவே இல்லை. அப்புறம் தான் என் ஒய்ஃபு என் பிள்ளைகளை அப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னோம், இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தகப்பன் தாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வச்சிருக்காருன்னா அது ஒன்று தான் காரணம். ஏதோ நான் நல்லா சாப்பிட்ட ஆகாரமோ பெரிய பாடி பில்டரோ இல்லை. நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. எங்கள் அப்பாவையும் அப்படி தான் நல்லா வச்சுருந்தோம், எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ. என் தங்கச்சி தான் ஃபுல்லும் பார்த்துருந்தா, அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையாக இருக்குது. இதை செய்யலன்னு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள். கர்த்தனுக்கு கற்பனைகளை கர்த்தர் வீடுகளில் இறக்கிறத பார்க்குறேன். முதலாவது கற்பனை கர்த்தரிடத்தில் அன்பு. 2வது கற்பனை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு. 3வது கற்பனை வாக்குத்தத்தம் உள்ள பிரதான கற்பனை என்னன்னு சொன்னா பெற்றோரிடத்தில் அன்பு. இதுதான் 3. Prime is loving the Lord. Secondary is loving your neighbor. And promised is loving your honoring your parents. இதுதான் 3 பிரியமானவர்களே. இதை நானும் நீங்களும் செய்யும் போது நல்லா இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் ஊழியம் செய்யலாம். ஆண்டவரே, நாங்கள் பைபிளை டாப் டு பாட்டம் படித்து முடிச்சிருக்கலாம். நிறைய ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆத்மா ஆதாயம் செய்கிறவங்களா இருக்கலாம், உபவாசிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் உம்மிடத்தில் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூறணும்னு சொல்லி விரும்புகிறீங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல முடிந்த அளவுக்கு மற்றவங்க இடத்துல அன்பு கூறு. உன்னை நேசிப்பது போல நேசி. 3வது தகப்பன் தாயை கனம் பண்ணு. வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை. ஆண்டவரே, இதை கீழ்ப்படியா கிருபைத்தார். பிரகாஷ் ராஜேந்திரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அப்பா அம்மாவை அப்படி கவனிக்கிறீங்க. அதுக்கு வேண்டிய பலனும் ஆசீர்வாதமும் உனக்கும் பிசினஸ்க்கும் வந்து சேரும். மோசஸ் இன்பசேகர், மோசஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரொம்ப வருந்துனீங்க. சமீபத்தில் தான் உங்கள் குடும்பத்தில் உங்களை கவனிச்சவங்க இறந்து போனாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் சரியாக கவனிக்கலன்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிட்டீங்க. மோசஸ், கர்த்தர் இருக்கிறவங்களையாவது கவனிங்க. இப்போ உன்னை கவனிச்சவங்களையாவது கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சாலமன்
உங்கள் பேர் சாலமன். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக கனப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். உன் பெற்றோருக்கு அவ்வளோ ஒரு கனத்தை கொடுத்த நீ ஒரு வாலிப மகன். இப்போ உங்கள் அப்பா அம்மாக்காக நீ திருமணமே கட்டாமல் இருக்கிற. ஐயோ மறைவே வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி நடத்துவாங்க தெரியலையேன்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் இருக்காங்க, உங்கள் தாயும் இருக்காங்க, தகப்பனாரும் சொல்கிறாங்க, நீ திருமணம் கட்டு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்டா அப்படி அவிசுவாசமாக இருக்கிற? கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக சொல்கிறாங்க, உனக்கு நீ நன்றாக இருப்ப, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். பாப்பா ஜான்னு ஒரு பேரை பார்க்குறேன். உங்களை பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு ஆம்பளை ஜென்ஸு. பாப்பா ஜான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஜபங்களுக்கு பதில் வருது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வயிற்றுல ஒரு கட்டியோட ஒரு பெண் இருக்கிறத பார்க்கிறேன். கட்டி வீங்கினே வருது. முதல்ல சின்னதாக இருந்தது, இப்போ அது வயிறு சைஸுக்கு அது ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை கர்த்தர் அகற்றுகிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை அகற்றுகிறதுக்கு கர்த்தர் கிருபை வைக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுலோச்சனா டேவிட், கர்த்தர் சுலோச்சனா டேவிட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுலோச்சனாமா, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தர்றார். பொருளாதாரத்தில் ஒரு நன்மையும் சரீரத்தில் ஒரு புது பலனையும் நீங்கள் அடையிறீங்க. வலிகள் நீங்கிறத பார்க்கிறேன். நிருப்பமா ஜேம்ஸ், ஒரு பேரை பார்க்கிறேன், நிருப்பமா ஜேம்ஸ். கர்த்தர் உங்க கணவனாக ஜேம்ஸ்க்காக அதிகமாக ஜெபிக்கிறீங்க. நிருப்பமாக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தரத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபீமேல் டாக்டர், கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு உனக்கு. கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை வைக்கிறார். உன் குடும்பம் பிரியாது, ஒன்று சேர்ந்து வாழும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான பிரதர் மிஸ்டர் கனக ரத்னகுமார் அவர்கள், அருமையான மகள் மிஸ்ஸஸ் மேரி ரத்னகுமார் அவர்கள், அருமையான மகன் சாம் ஜாஷ்வா அவர்கள், அருமையான மகள் ஷாரன் ஹெப்சிபா அவர்கள். கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய மனைவியோடைய கடைசி தங்கச்சி மேரி, பேருக்கு தான் தங்கச்சியை தவிர மற்றபடி அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு மகளை போல எல்லாத்துலேயும் முதல்ல வந்து இருப்பாங்க. ப்ரேயர்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. குறிப்பாக எனக்காக, என் ஹெல்த்துக்காக, என் ஊழியத்துக்காக எது இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட் இன்டிமேட் பண்ணிடும். அப்படின்னா உடனடியாக ஜெபிக்கிற ஒரு மகளாக கர்த்தர் மகள் மேரியை வைத்திருக்காங்க. ஸ்கூல் டீச்சர், +2 டீச்சர். அவங்க வேலை மத்தியில் ஊழியத்தையும் கணிச்சிட்டு திருவத்தியூர் கூட்டங்களுக்கு முதல்ல வந்தாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டனால தாம்பரம் கூட்டம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் மேரியை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவங்க எனக்காக என்னெல்லாம் செய்திருக்காங்களோ அதுக்கு வேண்டிய பலனை தருவாராக. மகளே, கர்த்தர் நிறைவாய் நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அங்கே கூட வயசான பாட்டிமா இருக்கிறாங்க. சொந்த தாயாராக நினைத்து அந்த அம்மாவை கவனிச்சுன்னு இருக்கிறாங்க. குமாரோடைய அம்மா நல்ல ஒரு அருமையான இனிமையான ஒரு தாயார், அவங்கள கவனிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க பையனும் மருமகளும் அவங்க அம்மாவை. குமார் நல்ல ஒரு மகனை போல் ஒரு ஆஃபீஸில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா என் மேலேயும் ஊழியத்தின் மேலேயும் அவ்வளோ ஒரு பிரியம். எங்களுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்கிற ஒரு மகனாக கனக ரத்னகுமாரை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகன் சாம் ஜாஷ்வா, அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், 3வது வகுப்பு 3வது ஆண்டு படிச்சுன்னு இருக்கிறார். கர்த்தர் அவரையும் அவருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு அன்பான ஒரு மகன். கர்த்தர் அவருடைய படிப்பையும் எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஷாரன் ஹெப்சிபா, அவங்க ஒரு டாக்டர், ப்ரைவேட்டாக ஒரு டிஸ்பென்சரி வைத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கர்த்தர் அவங்களுடைய எதிர்காலத்தையும் அவருடைய வருங்காலத்தில் அவங்க பெற்றோர் அவளுக்காக என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ கர்த்தர் எல்லாத்தையும் ஷாரன் ஹெப்சிபாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பம், தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி. கர்த்தர் நிறைவாய் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய வேலைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah. ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இப்போதும் கூட ஒரு சிறிய செய்தியை கர்த்தருடைய பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையோடு நாம் பார்க்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கர்த்தர் எங்களோடு கூட பேச விரும்புகிறதையும் உடைய பரிசுத்தாவியானவர் மூலமாக பேசுவீராங்க. அடியேன் என்னை தர மட்டும் தாழ்த்துகிறேன். கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய தலைப்பு, புதிதான கட்டளை.
நியூ கமாண்ட்மெண்ட், புதிதான ஒரு கட்டளை. அதை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. A new commandment I give to you, that you love one another as I loved you, that you also love one another என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அதுதான் முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில், அதே யோவான் 13 அதற்கு அடுத்த வசனம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று அந்த முதலாவது பாகம் சொல்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், லவ் ஒன் another. நாம் மற்றவர்களிடத்தில், சகோதரர்களிடத்தில், அறிமுகமானவர்களிடத்தில், ஊழியத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அறிந்தவர்களை நாம் அன்பு கூற வேண்டும், எல்லாரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். இப்போதும் கூட அதே காரியத்தை குறித்து, நீங்கள் ஒருவர்கள் அன்பாயிருங்கள் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம் அன்பு கூறுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறது. 1 யோவான் 3:10 சொல்லுகிறது, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அன்பு கூறுதல்னா வெறுமனே வார்த்தையில் மாத்திரமல்ல, நீதியை செய்ய வேண்டும். உன் சகோதரனுக்கு நீ நீதி செய்ய வேண்டும், பிறருக்கு, மற்றவர்களுக்கு நாம் நீதி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிற இந்த வசனத்தின் மூலமாக நீதியை செய்வது, நீதியாய் நடந்து கொள்வது, மற்றவரிடத்தில் நேர்மையாய் நடந்து கொள்கிறது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. வெறும் அன்பு கூறுகிறேன் என்று வார்த்தையில் சொல்வது மாத்திரமல்ல, செயல்பாட்டின் மூலமாக மற்றவர்களுக்கு நீதி செய்வது, நீதியாக அவர்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்வது. எது நீதியோ, எது நேர்மையானதோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் இங்கே வலியுறுத்துகிறது. அதற்கு அடுத்த வசனம் 1 யோவான் 3:11 சொல்லுகிறது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே ஆதியில் நாம் கேள்விப்பட்ட விசேஷம் என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து கேள்விப்பட்டது. யோவான் அவர் ஒரு முக்கியமான சீஷனாக ஆண்டவருக்கு இருந்தார், மார்பிலே சாய்ந்திருந்த சீஷனாக இருந்தார். 12 சீஷர்களே முக்கியமான ஒரு சீஷனாக அவர் இருக்கிறபடினால் அவர் சொல்கிறார், ஆதியிலே நாம் கர்த்தரிடத்தில் கேள்விப்பட்டோமே, அந்த கேள்விப்பட்டதின்படி நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடன்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்துல அன்பு கூற வேண்டும் என்பது வெறும் யாரோ சொன்னதல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போதித்தது, கர்த்தர் போதித்த வார்த்தை. ஆகவே நாம் ஒருவரில் ஒரு அன்பு கூற வேண்டும் என்பது அது முக்கியமானது, அது கட்டளை, கர்த்தருடைய கட்டளை. ஏற்கனவே அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு, அது ஆதியிலே இருக்கிறது. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு நீ அன்பு கூற வேண்டும் என்பதே முதல் செய்தியில் நாம் கேட்டோம். அதே தான் இங்கே அவர் எடுத்து அப்படி சொல்லுகிறார். அதில் இன்னொரு குறிப்பு, பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 1 பேதுரு 4:8வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவரிடத்தில் ஒருவர் சாதாரணமான அன்பு இல்லை, ஊக்கமான அன்பு கூறுங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படி ஊக்கமாக அன்பு கூறுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் செய்த தவறுகளை, நமக்கு விரோதமாக அல்லது பிடிக்காத ஒரு தவறுகளை, ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அது மூடப்பட்டு விடும். அதை பற்றி நாம் நினைக்க மாட்டோம், பரவாயில்ல விட்டுவிடு என்று சொல்லி அதை விட்டுவிட்டு நாம் அன்பு கூற வேண்டும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேதுரு அவருடைய நிருபத்திலே இதை நமக்கு எழுதியிருக்கிறார். இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. இன்னும் ஒரு குறிப்பு, அது இதிலே 1 தெசலோனிக்கேயர் 3:9ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்படிக்கு தேவனால் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் அதையே வலியுறுத்துகிறது என்று இந்த கர்த்தருடைய பிரதான சீஷர்கள் இங்கே எழுதி வைத்திருக்கதை பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, அவர்களுக்கு போதித்தாரோ, அதை திரும்பவும் நிருபங்களிலே அவர் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளை அப்படியே புதிய ஏற்பாட்டிலே தொடர்ந்து வருகிறது. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூற வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நீதி செய்ய வேண்டும். இது ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூறுதலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிதான கட்டளை, தி நியூ கமாண்ட்மெண்ட். ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். நான் உங்களில் அன்பா, இந்த ரெண்டாவது பகுதி இதே யோவான் 13:34 பிற்பகுதி சொல்லுகிறது, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லவ் அதர்ஸ் ஆஸ் ஐ லவ் யூ. நான் எப்படி உங்களில் அன்பு கூர்ந்தேனோ அதே மாதிரி நீங்களும் மற்றவரிடத்தில் அன்பு கூறுங்க. அந்த அளவுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அளவுக்கு நம்மால் முடியாது தான், ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நான் உங்களில் எப்படி அன்பு கூர்ந்தேனோ அதே போல நீ மற்றவரிடத்தில் அன்பாயிரு, உன் சகோதரனிடத்தில் அன்பாயிரு, உன்னோடு இருக்கிற இடத்துல அன்பாயிரு, உனக்கு அறிமுகமான இடத்துல அன்பாயிரு, மற்றவர்கள் மீது அன்பாயிரு என்று அங்கே வலியுறுத்துகிறார் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 13:34 பிற்பகுதி தான் அப்படி சொல்லுகிறது. இன்னொரு வசனம் அதில் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் நியாயப்பிரமாணம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒருபடி மேலாக நமக்கு சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தேனோ அதே போல நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஒரு இடத்துல ஒரு அன்பு கூறுங்கள் சரி, ஆனால் அதில் ஒரு குறிப்பை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தேனோ அப்படி நீங்கள் மற்றவரிடத்திலே அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு கூறுதலை பற்றி நியாயப்பிரமாணம் சொல்லுகிற காரியம் முக்கியமாக ஒரு சிலுவை எடுத்தோமானால் அது இப்படி வெர்டிக்கலாக இருக்கும், பக்கவாட்டிலே ஒரு பலகை இப்படி வைக்கப்பட்டிருக்கும் ஹரிசாண்டலாக. இது இந்த சிலுவையின் மேல் நோக்கி பார்க்கும்போது அன்பு கூறுதல், கிறிஸ்து நம்மீது கூர்ந்த அன்பு. அந்த முதலாவது அன்பு என்பது நேராக பிதாவாகிய தேவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக, முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டது. அது மேல் நோக்கி இருக்கிறது, வெர்டிக்கலாக இருக்கிறது. தேவனிடத்திலே அன்பு கூறுதல். இன்னும் அடுத்த கட்டம் இரண்டாவதாக பக்கவாட்டிலே இருக்கிற சிலுவையில் இருக்கிற அந்த பலகையை போல அது இரண்டு பக்கம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் வைக்கிற அன்பை போல நம் மற்றவரிடத்திலையும் அன்பு கூற வேணும். தேவனிடத்தில் அன்பு கூற வேணும், அதுதான் முதல். ரெண்டாவது, உன்னுடைய நெய்பரிடத்தில் பிறனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். முதலிடம் கர்த்தருக்கு, ரெண்டாவது மனிதர்களுக்கு. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால்தான் மற்றவரிடத்தில் நாம் உண்மையாக அன்பு கூற முடியும். கர்த்தரிடத்திலேயே அன்பு சரியா இல்லை என்றால் மற்றவரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது அது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரமாணம் அதை கற்பிக்கிறது. புதிதான கட்டளை என்று என்ன சொல்லுகிறார்? நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒரு அன்பாயிருங்கள் என்பதுதான் புதிதான ஒரு கட்டளை. இதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் லூக்காசு விசேஷம் 10:29 வரைக்கும். அங்கே ஒரு மனிதன் வந்து அவரிடத்துல கேட்குறான், எனக்கு பிறன் யார்? நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறேனே, எனக்கு பிறன் யார்? என்னை போல யார் என்று கேட்பதாகத்தான் அதற்கு அர்த்தம். என்னை போல யார்? எனக்கு பிறன் யார்? எனக்கு பிறன் யார்? நான் யார்கிட்ட இன்னும் யார் ஏதாவது அன்பு கூற வேண்டும்? ஹூ இஸ் மை நெய்பர் என்று அவர் கேட்கிறார். பொதுவாக சொல்வார்கள்,
நெய்பர் என்றால் ஒரு கல்ச்சுரல் ஈக்குவலண்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், ஒரே கல்ச்சரில் இருக்கவங்க, ஒன்றா பழகிறவங்க, ஒரே ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பக்கத்து வீடு. அது மாத்திரமல்ல, நம் சந்திக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு பிறந்தான். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு பிறன் யார் என்று கேட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் அவன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி பிரயாணம் பண்ணும்பொழுது கள்ளர்கள் அவனை அடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு விட்டு போனார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்து அதை கடந்து போய்விட்டான் பாராதது போல. ஒரு லேவியன் வந்தான், கடந்து போய்விட்டான் பாராதவனை போல. மூன்றாவதாக ஒரு சமாரியான் அந்த வழியாக வந்து அவன் மீது மனதுருகி தன் வாகனத்திலிருந்து இறங்கி அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் அவனுடைய காயங்களிலே வார்த்து அவனுக்கு காயம் கட்டி தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவனை போய் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சத்திரத்தில் சேர்த்து அவனை பராமரித்தான். மறுநாள் புறப்படும் பொழுது அவனுக்கு அந்த சத்திரக்காரனிடத்தில் 2 பணத்தை கொடுத்து, இனி இவனை பராமரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் செலவழிந்தால் நான் திரும்பி வரும்பொழுது உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவனை பராமரித்து அவனை ஒப்படைத்து போய்விட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு யார் பிறனாய் இருந்தான்? ஆசாரியனா, லேவியனா, சமாரியனா? அவன் சொன்னான், அவனிடத்தில் யார் அவனிடத்திலே அன்பு கூர்ந்து இதை செய்தானோ அவன்தான் பிறன் என்றான். நீயும் போய் அந்தபடியே செய் என்று ஆண்டவர் சொன்னான். இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார். யாரோ ஒரு சமாரியன் தான், நெருக்கமானவன் கூட இல்லை, ஆனால் அவன் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான். இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் செய்து ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் நம்மை விட்டு விலகி போன பொழுது நமக்காக அதனுடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தரிப்பித்து நம்மை பராமரித்தார். தன்னுடைய இரத்தத்தை காணால் நமக்கு காயங்கட்டினார். நம்முடைய காயங்களை எல்லாம் ஆற்றினார். 53:5 என் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய தழும்புகளால் சரீரத்தின்படி குணம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய குணமும் உண்டாயிருக்கிறது. அதுதான் ரட்சிப்பு. நீதியின் வெண்வஸ்திரத்தை நமக்கு தரிப்பித்து நம்மை அலங்கரித்திருக்கிறாரே, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்படி நாம் அன்பு கூற வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பாக நம்மை குறித்து இருக்கிறது. பிரியமானவர்களே, 3வது ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்து நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தார்? யோவான் 13:1 சொல்லுகிறது, நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். தமிழத்தில் இருக்கிற தம்முடைய சீஷர்கள் எல்லாரிடத்திலையும், அவரை சார்ந்தவர்கள் எல்லாரிடத்திலையும் அவர் அன்பு கூர்ந்திருந்தாராம். எப்படி அன்பு கூர்ந்தாராம்? கடைசி வரையிலும் அன்பு கூர்ந்திருந்திருக்கிறார். முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். சிலுவைக்கு போய் ஜீவனை விடுகிற வரைக்கும். அங்கே கூட யோவானிடத்தில் தன் தாயை ஒப்பு கொடுத்தார். தாயாரிடத்திலே யோவானை மகனை போல ஒப்பு கொடுத்தார். அன்பு பூரணப்பட்டது. அங்கேயும் கூட ஒரு கள்வனை ஆண்டவர் ரட்சித்து கொண்டார். அந்த அன்பு முடிவு பரியந்தம் இருந்தது. இந்த அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, முடிவாக யோவான் சுவிசேஷம் 15 12, 13, 14 நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை. ஆண்டவர் நம்மை சிநேகிதர் என்கிறார். நம்மை சிநேகித்தபடியினால் தன் ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு இணையான அன்பு வேறு எங்கும் இல்லை. ஆனாலும் நம்மால் முடிந்த மட்டும் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு முன்மாதிரியாக இதை செய்திருக்கிறார். சகோதரிடத்திலே அன்பு கூறுகிறவன் தான் அவனுக்கு நீதி செய்கிறவன் என்று யோவானும் எழுதியிருக்கிறார். யோவான் 13:35 கர்த்தர் சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று வெளிப்படுத்த வேண்டுமானால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாயிருக்கிறது. அதை பார்க்கும்போதே நம்மை பற்றி இவர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களும் ஆண்டவரை கிட்டி சேர்வார்கள்.
அந்த அன்பு ஒன்றுதான் தேவன் அண்டையிலே ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்க்கும் பிரியமானவர்களே. அந்த அன்பை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் அந்த அன்பிலே நம்மிலே வைப்பாராக. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே, ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. இட் வில் நெவர் ஃபெயில்ஸ். அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்தாவினர் மூலமாகத்தான் ஊற்றப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதை நாம் வாஞ்சித்து கேட்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய அன்பு அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், எனக்குள்ளும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அந்த அகாப்பே லவ் should be poured upon each and everyone who is watching this program. ஒவ்வொருவருக்குள்ளும் அது பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்படுவதாக. தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்பட்டும். அந்த அன்பு நிமித்தமாக இனி மற்றவர்களிடத்தில் நம் அன்பு கூற, மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க, மற்றவர்களை முண்டையிலே கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய அன்புக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இது நிமித்தம் மற்றவர்களுக்கு நாங்கள் நீதி செய்ய கிருபை தாரும். அது நிமித்தம் கர்த்தருடைய நீதி எங்களுக்கு உண்டாகட்டும். இதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்து என்னென்ன இழந்து போனோமோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.